பாலிவுட்ல ஒரு சோஷியல் மீடியா பிரபலம் ஒருத்தர் இருக்காரு. உமைர் சந்து அவர் பேர் வந்து. அவரு என்னன்னா, அவ்வளோ ஒரு பெரிய பிரபலம் வந்து. எக்ஸ் வலைதளத்திலயும், இன்ஸ்டாவிலயும் ஏதாவது ஒரு பதிவு போட்டுக்கிட்டே இருப்பாரு. குறிப்பா என்னன்னா, அவர் வந்து இந்த தென்னிந்திய சினிமா, அதிலும் ரொம்ப குறிப்பா இந்த தமிழ் சினிமாவ ரொம்ப உயர்த்தி பேசுறது தான் அவர் வேல. பாலிவுட் படங்களையும், பாலிவுட் நட்சத்திரங்களையும் மட்டம் தட்டி தான் பேசிட்டு இருப்பாரு. நல்ல விஷயம் தானே, வரவேற்கத்தக்கது தானே அப்படின்ற பொழுது, இந்த குபேரா படம் சம்மந்தமா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, இந்த படத்த நான் பார்த்துட்டேன். இந்த படம் அப்படி ஒரு கொண்டாட்டமான படம். இது வேற லெவல் இது. இந்தி சினிமாக்காரங்கலாம் கியூல நின்னு இந்த படத்த பாருங்க. அப்பயாவது உங்களுக்கு அறிவு வரட்டும். குறிப்பா வந்து அமீர் கான்லாம் நீங்க பெரிய நடிகர். தனுஷ பாருங்க. பார்த்த பிறகு தான் உங்களுக்கு நடிப்புனா என்னன்னு தெரியும்னு அமீர் கானையே தொட்டு அந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் பண்ணிட்டாரு. இந்த முறை வந்து இந்த உமேர் சந்து இந்த குபேரா பத்தி இந்த புகழ்ந்தது வந்து பாலிவுட்ல பெரிய சீரியஸா எடுத்துக்கல. காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி பண்ணும்போது அவங்க எதிர்வினை ஆற்றுவாங்க இவருக்கு வந்து. அப்போ ஏன் இங்கே இருக்கிற, கிளம்பி போக வேண்டியது தானே, ஏன் சவுத் இந்தியா படங்கள் குறிப்பாக தமிழ் படங்கள் ஏன் இது பண்ணிகிட்டு இருக்க, அங்கேருந்து உனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் காசு வருதா, இந்த மாதிரியெல்லாம் அவரை போட்டு கலாய்ப்பாங்க. அதை பற்றிலாம் கவலையே படமாட்டார் அவர். ஆனால் அந்த குபேரா படத்துக்கு இப்படி வந்து புகழ்ந்து அமீர் கான்லாம் வந்து வேஸ்ட்டு, தனுஷ் தான் அடுத்து அமீர் கான், அவர்லாம் வந்து ஹாலிவுட்டில் இருக்க வேண்டியவர் அப்படி இப்படின்னு போட்டு புகழ்ந்த பிறகு இதை சைலண்ட்டாகவே விட்டுட்டாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, கடந்த சில நாட்களுக்கு முன் வந்த தக்லை படம், அந்த தக்லை படம் வெளி வருவதற்கு இதே போல் முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னே தக்லை படத்தை நான் பார்த்துட்டேன். அப்படி ஒரு கொண்டாட்டமான படம். கமலஹாசன் வந்து விண்வெளி நாயகன் தான். இங்கெல்லாம் ஹீரோக்கள்லாம் இருக்கீங்களே, நீங்கள்லாம் வந்து வரிசை கட்டிக்கிட்டு நீங்கள் பண்ணுற பந்தாக்கள்லாம் வேறு. கமலஹாசனை வந்து ஒழுங்காக அப்போவே வந்து சாகர் மாதிரி படங்களில் நடித்ததப்போ எந்த பாலிடிக்ஸும் இல்லாமல் நீங்கள் பாம்பேயில் தங்க வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி பாம்பேயில் இருக்கிற அத்தனை ஸ்டாரையும் தூக்கி தப்புற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக மாறி இருப்பார். குறிப்பாக மணிரத்னத்தை வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி தான் வந்து இங்கே பாம்பேலேருந்து அமிச்சிங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆகணுன்னே இங்கே எல்லாரும் வந்து இந்த உமேர் சந்து வந்து புகழ்ந்தாங்க. அவர் குறிப்பாக சொன்னது என்னென்னா, 4 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து தக்லை படத்தை பார்த்துட்டேன். கொண்டாட்டமான படம், ஆஹோ ஓஹோ இதுதான் 1000 கோடி விங்கில் அடிக்கக்கூடிய முதல் தமிழ் படம்னு அவர் சொன்னது. படம் வந்த பிறகு அப்படியே பார்த்த பிறகு ஏன் ஒரு படத்தை பார்க்காமலே இப்படி சொல்கிறவரான்னு நம்ம ஊரில் கூட நிறைய பேர் இருக்காங்க. படத்தை பார்க்காமலே விமர்சனம் பண்ணுறவங்க அது. அந்த மாதிரி போட்டு சாத்தினோடனே இந்த குபேரா படத்துக்கு இப்படி ஒரு பதிவு போட்டோடனே யாருமே ஒன்றுமே கண்டுக்கல. இதுதான் உண்மை, சரி படம் வரப்போகுது நாளைக்கு, அதை தாண்டி வந்து 3 மணி நேரம் 5 நிமிஷம் படம் அப்படின்னு, இது வந்து ஒரு தெலுங்கு டப்பிங் படம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு பெரிய அளவில் புக் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் அப்படியே வந்து பச்சை லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க வந்து. இதெல்லாம் மீறி இந்த படத்தை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில், தன்னை பற்றி பேச வேண்டும் அப்படின்றதுக்காக எப்பொழுதும் இல்லாத தனுஷ் இப்பொழுது களத்தில் இறங்கி ஒரு செங்கலை கூட பிடுங்க முடியாது, ஒரு செங்கலை கூட வந்து ஆட்ட முடியாது, நான் யார் தெரியுமா, நான் வந்து ரொம்ப லோ கிளாஸ்லேருந்து வந்தவன், அப்படி இப்படின்னு அவர் ஏற்கனவே பேசுனதோடைய முழு வீடியோ சமீபத்தில் வந்தது.